ஒரு காரை இவ்வளவு பேர் சூழ்ந்து தாக்குறாங்க, எதனால அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் இல்லையா? இந்த காட்சிகள் பதிவாகி இருக்கிற இடம் திருவனந்தபுரம். கேரளத்தோட முன்னாள் முதலமைச்சரான பினராயி விஜயன் வீட்டில் இடி அதிகாரிகள் சோதனை நடத்தியிருந்தாங்க. இந்த சோதனையை எதிர்த்து தான் மார்க்சிஸ்ட் தொண்டர்கள் இந்த சோதனை முடிஞ்சு வெளியே வந்த அதிகாரிகளோட காரை சேதப்படுத்துறாங்க. அந்த காட்சியை தான் திரையில பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் பிரசாத்தும் இணைஞ்சிருக்காரு. முழு விவரத்தை கேட்கலாம். பிரசாத், அங்க என்ன நடந்துச்சு? இந்த கார் முற்றிலும் சேதம் அடைஞ்சிருக்கிறது பார்க்கிறோம். தொடர்ந்து இதே நிலை தான் அங்க நீடிக்குதா? தகவலை சொல்லுங்க. வணக்கம். கேரள மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வரும் தற்போதைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவருமான பினராயி விஜயனுடைய மகள் வீணா விஜயனுக்கு சொந்தமான தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் சார்ந்த ஒரு முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாக இன்று அதிகாலை முதல் பினராயி விஜயனுக்கு சொந்தமான கண்ணூரில் இருக்கின்ற வீடு, அதே போல் அவர் திருவனந்தபுரம் பேக்கரி சந்திப்பில் வாடகைக்கு குடியிருக்கும் வீடு, அந்த வீணா விஜயனுடைய நிறுவனமான பெங்களூர் நிறுவனம், கோழிக்கோட்டில் வீணா விஜயனுடைய கணவரும் முன்னாள் அமைச்சருமான முகமது ரியாஸின் வீடு உள்ளிட்ட 12 இடங்களில் சோதனை நடைபெற்று வந்தது. சுமார் 7.5 மணி நேர சோதனைக்கு பின்பு கண்ணூர், கோழிக்கோடு உள்ளிட்ட பல வீடுகளிலிருந்து எந்த ஆவணங்களும் கைப்பற்றவிடவில்லை. சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தொண்டர்கள் சோதனை நடைபெறுகின்ற வீடுகளுடைய வாசல் குவிய தொடங்கினார்கள். வெளியே இருந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். எனினும் அந்த சோதனை நடைபெற்று வந்தது. பதற்றமான சூழல் நிலவியதை தொடர்ந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேரள போலீசாருடைய உதவியை நாடினார்கள். கூடுதல் போலீசாரை குவிக்க வேண்டும் என கோரியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் கேரள போலீசாரும் ஏற்கனவே குவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் கண்ணூரில் அந்த சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது வாயிலை திறந்து உள்ளே செல்வதற்கு தொண்டர்கள் முயற்சித்தார்கள். காவல்துறை அதிகாரிகளும் போலீசாரும் தலையிட்டு அதை தடுத்து நிறுத்தினார்கள். பின்னர் அங்கு சோதனைக்கு பிறகு அதிகாரிகள் வெளியே வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட நிலையில் போலீசார் தலையிட்டு அவர்களை, அதே போன்று மார்க்சிஸ்ட் கட்சியுடைய தலைவர்களும் தலையிட்டு அதிகாரிகள் வெளியேறுவதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். எந்தவித ஆவணமும் கிடைக்கவில்லை என தலைவர்கள் தொண்டர்களிடையே கூறி அந்த அதிகாரிகள் அங்கிருந்து பத்திரமாக செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதே போன்று கோழிக்கோட்டிலும் ஒரு பதற்றமான சூழல் நிலவிய நிலையில் அங்கிருந்தும் அதிகாரிகளை பத்திரமாக அனுப்பி வைத்தார்கள். ஆனால் திருவனந்தபுரம் பேக்கரி சந்திப்பில் பினராயி விஜயன் தற்போது வாடகைக்கு குடியிருக்கும் வீட்டில் அதிக அளவில் தொண்டர்கள் குவிந்த நிலையில் அங்கும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் தான் அதற்கு சோதனையை முடித்து அதிகாரிகள், அமலாக்கத்துறை அதிகாரிகள் வெளியேறுவதற்கு முற்பட்டு காரில் புறப்பட்ட போது அங்குதான் அந்த அங்கிருந்த தொண்டர்கள் செங்கலை எடுத்து காரினுடைய கண்ணாடிகளை உடைத்தார்கள். இதனால் பதற்றமான சூழல் நிலவியது. அங்கிருந்த தலைவர்களும் அதே போன்று காவல்துறையினரும் தலையிட்டு தடுக்க முயற்சித்தல், அதையும் மீறி அதிக அளவிலான தொண்டர்கள் காணப்பட்டதால் வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டன. இதனால் பதற்றம் நிலவிய நிலையில் தொடர்ந்து தற்போது அந்த வாகனங்கள் அங்கிருந்து வெளியேற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஓகே, தகவல்களுக்கு நன்றி பிரசாத். திருவனந்தபுரம்ல இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர், கேரளத்தினுடைய முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் வீட்டில் இடி ரெய்டு நடந்திருந்த நிலையில் அதிகாரிகளுடைய காரை மார்க்சிஸ்ட் தொண்டர்கள் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. அதனுடைய பரபரப்பு காட்சிகளை பார்க்கிறோம். அங்க இருக்கக்கூடிய போலீசார் எவ்வளவோ தடுக்க முயன்றும் அவர்கள் அந்த கேட் மேலெல்லாம் ஏறி அந்த வாகனத்தை தாக்கக்கூடிய காட்சிகளை திரையில பார்க்கிறோம். con el polis aquí.
ரெண்டு காட்சிகளை பார்த்தோம். ஒரு பக்கம் போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் மாணவர் சங்கம் அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டதும், இன்னொரு பக்கம் கேரளமோட முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் அவரோட வீட்டிலிருந்து அதிகாரிகள் வெளியே வந்தப்ப கார்கள் நொறுக்கப்பட்ட காட்சிகள்லாம் பார்த்தோம்.